அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த நிதிநிலை அறிக்கையின் அம்சங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் பொருளாதார நிபுணருமான திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களோடு உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அந்த நிதிநிலை அறிக்கை குறித்த உங்களுடைய முதல் பார்வை என்ன சார்? எனக்கு பர்சனலாக சூப்பரான பட்ஜெட்டு. எனக்கு மாதம் வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எனக்கு மிச்சம். அதுக்கு நான் முதல்ல மோடிக்கும் அம்மையாருக்கும் நன்றி சொல்கிறேன். அது என்னோட பர்சனல். இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க. அந்த 40 கோடியில் இது 2 கோடி பேருக்கான பட்ஜெட்டாக நான் பார்க்குறேன். 2 கோடி பேர் தான் அஃபிஷியலாக 1 லட்சத்துக்கும் மேலே சம்பாதிக்கிறாங்க. இந்த 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். எந்த வகையில் சார்? ஏன்னா இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜீம்ங்கிறதே ஒழிச்சிட்டாங்க. இப்போ பண்ணிங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜீம் தான். ஸோ 12 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே தான் டேக்ஸு. உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனில் 300 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களுக்கான பட்ஜெட்டு. மீதி இருக்கிற 285 பேருக்கு என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில்? ஆனால் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை குறித்த எல்லா பேச்சுகளிலுமே அந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் ஆமாம், கரெக்ட் இல்லைம்மா. நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று வரைக்கும் 60,000 ரூபாய்க்கு இருந்தால் டேக்ஸ் கிடையாது. 57,000 ரூபா வரைக்கும் நேற்று டேக்ஸ் கிடையாது. அது நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கீங்க. எவ்வளோ பேர் அந்த பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? முரளி சார், உங்களுக்கு சுற்றி இருந்து எவ்வளோ பேர் 60,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க? சார், அடுத்தடுத்து எல்லாருடைய வருவாய் உயர்ந்து கொண்டே போகும். அப்போ உங்களுக்கு அது என்றைக்கோ வருவாய் அன்றைக்கி பார்க்கலாம்ல. இப்போ நீங்கள் 1 லட்சம் கோடி இதை கொடுத்துருக்கீங்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? 1 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பெட்ரோல் விலையை குறைக்கலாம், டீசல் விலை டேக்ஸை குறைக்கலாமே. அப்போ இன்றைக்கே ஆட்டோ ஓட்டுறவனுக்கும், ஓலா ஓட்டுறவனுக்கும், ஊபர் ஓட்டுறவனுக்கும், வேஸ் வண்டி ஓட்டுறவனுக்கும் கிடைக்கும்ல. இது ஒரு வருஷம் கழித்து மிடில் கிளாஸுக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கே குறைச்சிங்கன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன், பிரதமருக்கு ரொம்ப நெருங்கியமாக இருக்கிற ஒரு கம்பெனி ரிலையன்ஸ் கல்யாணத்துக்குலாம் போய் சிறப்பிச்சுட்டு வந்தார். அவங்க பெட்ரோலில் 3 ரூபா 4 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. எப்படி விற்க முடியுது? ஒரு ரஷ்யன் கம்பெனி 3 ரூபா 4 ரூபா பெட்ரோல் கம்மியாக விற்கிறாங்க. அப்போ பகல் கொள்ளை நடக்கிறதுன்னு தானே அர்த்தம். இந்த கம்பெனிலாம் பல்லாயிரம் கோடி லாபம் பண்ணுது. எவ்வளோ லாபம் பண்ணுது? 10,000 கோடி லாபம் பண்ணி 3 ரூபா 4 ரூபாய்க்கு கம்மியாக விற்கிறாங்க. அப்போ அரசாங்கம் ஏன் விற்க மாட்டேங்குது? இந்த வரியெல்லாம் கட்டி இவ்வளோ கொடுக்க முடியுதுன்னா, நீங்கள் வரியை குறைச்சா எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒரு லிட்டருக்கு 15 ரூபா கொடுக்கலாம். எனக்கு 2 லட்ச ரூபா முக்கியமா, இல்லை ஆட்டோ ஓட்டுறவனுக்கு 15 ரூபா முக்கியமா? சார், பொதுவாக ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போதுன்னா அதுக்கு முன்பே எவ்வளவு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை உயர்த்துவாங்க அப்படிங்கிறதா ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து முற்றிலும் ஒரு மாறுபட்டது கிடையாது. நான் அந்த காலத்தில் மிடில் கிளாஸு 2.5 லட்ச ரூபாய்க்கு, மன்மோகன் சிங் காலத்தில் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் இன்கம் டேக்ஸ் இருந்தது. ரைட்டுங்களா? அப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தன் 25,000 ரூபா சம்பளம் வாங்கினாலே டேக்ஸு. அன்றைக்கி அதை பற்றி பேசினாங்க. போன பட்ஜெட்லேயே 7 லட்சத்துக்கு ஆகிட்டேங்களா? இப்போ 60,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினவனை பற்றி தானே நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ 60,000 ரூபாய்க்கு பதிலாக 1 லட்ச ரூபா ஆக்கியிருக்கீங்க. பணக்காரங்களுக்கு தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு டேக்ஸ் குறைஞ்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லா பணக்கார முதலைங்களுக்கும் டேக்ஸ். முதல்ல கார்பரேட்டுக்கு மட்டும் பண்ணீங்களே, எங்களுக்கு பண்ணலன்னு அவங்க மீடியாவில் கத்தினாங்க. மோகன்தாஸ் பாய் மாதிரி 4 பேர் கத்தினீங்க. என் நண்பர்களுக்கு மட்டும் பண்ணல, உங்களுக்கும் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தானே பண்ணியிருக்காங்க. யாருக்கு பணம் முக்கியம்? எனக்கு முக்கியமா, இல்லை ஒரு ஊபர் ஓலா ஓட்டுறவனுக்கு முக்கியமா? ஸோ இப்போ வரி சீர்திருத்தம்ங்கிறத நீங்கள் எந்த மாதிரி சார் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் இன்டைரக்ட் டேக்ஸை குறைக்கணும், டைரக்ட் டேக்ஸை ஏற்றணும். நீங்கள் டைரக்ட் டேக்ஸை குறைச்சி இன்டைரக்ட் டேக்ஸை ஏற்றுறீங்க. அப்போ பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரனாவா, ஏழையாகவே இருப்பான். அதுதானே எல்லாரும் சொல்கிறாங்க. அதுதானே எல்லா எக்கனாமிக்ஸும் நடந்திருக்குங்கிறான். அப்போ நீங்கள் ஏழையை பணக்காரனாகணும்னா பணக்காரனுக்கு வரி கட் பண்ணால் ஏழை பணக்காரன் ஆகிடுவாங்க. சார், எனக்கு நீங்கள் என்ன நன்னா தெரியும் உங்களுக்கு. எனக்கு நீங்கள் அடுத்த வருஷம் 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 2 லட்சத்தை நான் செலவு பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் இன்றைக்கே செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த 2 லட்சம் பேங்க்கில் போகும்போது நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன். நான் அது எப்படி? நான் 2 பேக்கெட் எஸ்கா பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவேன்னா, 2 பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன்னா, இன்றைக்கே என்னால் எவ்வளோ பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி சாப்பிட முடியும், எவ்வளோ பிரியாணி வாங்க முடியும், பெஸ்ட்டு சோப் வாங்க முடியும். அது எப்படி எக்கானமியை பூஸ்ட் பண்ணும்? இன்றைக்கி நீங்கள் பிஸ்கெட் விற்கிறது கம்மியாயிடுச்சு, சாட்சையில் விற்கிறது கம்மியாச்சுன்னா அதை தானே சரி பண்ணணும். சார், இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விலை போயிடுச்சு. நான் பட்டியலிட முடியும் எந்தெந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த கார்ப்பரேட் கிட்ட இருக்குதுன்னு. நீங்கள் சொல்கிற டிவி மீடியா அவன் கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட்டை தான் பேசுவான். அவங்க தான் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாங்க. ஆமாம், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாங்க, எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாங்க. சார், இப்படி வருமான வரி வரம்பை உயர்த்தியிருந்தால் கூட 12 லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க 4 லட்சத்துலேருந்தே தானே சார் அவங்க டேக்ஸ் கட்டணும். கட்ட வேண்டாமே. அப் டு 12 lakhs நோட்டை சம்பளம் வாங்குறவனுக்கு 2,75,000 ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதனால தான் நான் பேசுகிறேன்.
நீங்கள் 13 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா 4 லட்ச 4 ரூபாலேன்னு ஆமா. கட்டணும். அதையும் குறைச்சிட்டீங்க. 5%, 10%, 15% எங்கே 24 லட்சம் தாண்டினா தானே 30%. ஸோ இப்போ 13 லட்சத்துலேருந்து அவங்க டேக்ஸ் கட்ட தானே சார் போகிறாங்க? அவங்க 13 லட்சத்துக்கு கட்டத்துலேருந்து தானே இருக்குது. கம்மியாக டேக்ஸ் கட்டுறாங்க சார். அவங்களுக்கு டேக்ஸ் குறைச்சிருக்கீங்க சார். அப்போ என் ஆளு ஏன் சார் ரிலையன்ஸ் கம்பெனியால் 5 ரூபா பெட்ரோல் கம்மியாக கொடுக்க முடியும்னா, ஏன் என் ஆளுக்கு என் ஆட்டோக்காரனுக்கு 5 ரூபா கொடுக்கக்கூடாது, என் ஊபர்காரனுக்கு 5 ரூபா கொடுக்கக்கூடாது, என் காசி முரளிக்கு 5 ரூபா கம்மியாக கொடுங்களா? அந்த 5 ரூபா எனக்கும் வரும்ல. அப்போ பொதுவாக 140 கோடி பேருக்கு செய்யாமல் ஏன் 2 கோடி பேருக்கு செய்கிறீங்க? இப்போ இந்த வருமான வரி விலக்கு அப்படிங்கிற விஷயத்த தள்ளிட்டோம்னா வேற எந்தெந்த விஷயங்கள்ல வந்து சரி, இந்த இந்த பட்ஜெட் வார்த்தை 80 நிமிஷம் பேசுனாங்க. ரயில்வேஸ்னு ஒரு வார்த்தை பேசுனாங்க பட்ஜெட்டில். பவருக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் வெள்ளை கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உதய் ஸ்கீமை வேறு மாதிரி சொன்னாங்க. நான் எக்ஸ்ட்ரா சென்ட்ரல் பவரில் ஏதாவது போட போகிறேன்னு சொன்னாங்களா? ரயில்வே பற்றி பேசலை, பவரை பற்றி பேசலை, மெட்ரோவை பற்றி பேசலை, ரோடை பற்றி பேசலை. அந்த 10 லட்சம் கோடி எங்கே போகுது? அந்த கார்ப்பரேட் 10 லட்சம் கோடி எங்கே சார் போகுது? நீங்கள் பட்ஜெட்னா எந்த ஸ்கீமை நீங்கள் எந்த ஸ்கீமை கேட்டாலும் 5 வருஷம் நாங்கள் பட்ஜெட் 1 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு தான். அப்போ ஏன் 5 வருஷத்தை பற்றி பேசுனாங்க? அந்த பட்ஜெட் ஃபுல்லாக 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம். சார் 2014 மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடைசி ஆண்டில் ஜவுளி $15 பில்லியன் எக்ஸ்போர்ட்டு. போன வருஷம் $14.5 பில்லியன். 10 வருஷத்தில் உங்களோட எக்ஸ்போர்ட் கம்மியாயிருக்கு. விலைவாசி ட்ரிபிள் ஆகிருக்கு. திருப்பூருக்கு ஏதாவது கொடுத்தாங்களா இந்த பட்ஜெட்டில்? இன்னும் நிறைய பேங்க் கடன் கொடுப்போன்னு. இவங்களா கடன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக கடன் கொடுக்குது. ஆனால் அந்த பாலிசி சேஞ்ச் முக்கியம் என்ன தானே சார்? பாலிசி சேஞ்ச்? கடன் கொடுப்பான்னு சொல்கிறதுக்கு என்னது? பேங்க்கு கடன் கொடுக்குது, பேங்க்கு கவர்மெண்ட்டாக ஓன் பண்ணுது. இப்போ தான் எல்லா பேங்க்குதையும் விற்றுட்டீங்களே நீங்கள். ஐடிபிஐ பேங்க் கூட தான் விற்க போகிறீங்களே. இப்போ கூட எஸ்பிஐலேயே 50% தானே உங்கள் கையில் இருக்குது, 50% மக்கள் கையில் தானே இருக்குது. எஸ்பிஐ கடன் கொடுக்கறது எப்படி நீங்கள் பட்ஜெட்டில் வருது? நீங்கள் எஸ்பிஐக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா? இந்த விவசாயி கடன் கொடுக்கறதுக்காக நான் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் தான் சொன்னாங்களா பட்ஜெட்டில்? நபார்டு மூலமாக கொடுக்குறேன், நபார்டுக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? எஸ்பிஐ கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குன்னு சொன்னால் நபார்டு கொடுக்கும் எஸ்பிஐக்குன்னா, நீங்கள் நபார்டுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லணும் இந்த பட்ஜெட்டில். சொன்னீங்களா? நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் 50,000 டிங்கர் லேப் போடுவீங்கிறீங்க, 5 வருஷங்கிறீங்க. இது 1 வருஷம் பட்ஜெட்டா 5 வருஷம் பட்ஜெட்டா? இந்த 1 வருஷத்தை இலக்கா வச்சுட்டு ஒரு விஷயத்தை சார் அது நீங்கள் பாலிசி பேசுங்க சார். நான் 20 வயசுலேருந்து பட்ஜெட் பார்க்குறேன் சார். இது என்னோட 38வது பட்ஜெட் சார். 24 வயசில் நான் ஃபஸ்ட்டு மன்மோகன் சிங் பட்ஜெட்டை சீரியஸாக பார்த்தேன். 20 வயசுலேருந்து பார்க்குறேன். 24 வயசில் ஃபஸ்ட்டு சீரியஸாக பார்த்து சீரியஸாக அனலைஸ் பண்ணுறது இது என்னோட 34வது பட்ஜெட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கூட அம்மையார் சொன்னாங்க, ஐ ரைஸ் பிஃபோர் யூ சார் டு ப்ரெசென்ட் த யூனியன் பட்ஜெட் ஃபார் 25-26. அப்போ நீங்கள் 25-26 என்ன பண்ண போகிறீங்க தானே பேச போகிறீங்க. 25 to 31 நான் பேசுனீங்க பட்ஜெட்டு சார். அப்புறம் இன்னொரு விஷயம் குறிப்பிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது டெபிசிட் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் குறையுது. அது ஒரு பொய். அது எப்படின்னு சொல்கிறேன். ஹிந்து பேப்பரில் ஒரு ஹிந்து பேப்பர் நம்புறீங்களா? நான் அரசியல்வாதி. ஹிந்து பேப்பர் கரெக்டாக தானே டீட்டெயில் கொடுக்கும். இவங்க இல்லைம்பாங்க. உலகம் ஃபுல்லாக ஹிந்து பேப்பரில் வந்தால் உண்மை தானே. டிசம்பர் மாதத்து வரைக்குமே நான் மன்ரேகா பணம் 13,000 கோடி கொடுக்கல. ரூரல் மினிஸ்ட்ரி கேட்டால் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமும் ஒரு 30,000 கோடி வந்து பாக்கி வைக்கிறான்னு டேட்டா சொல்லுது, ஹிந்து டேட்டா. அப்போனா அவங்களது வந்து கேஷ் சிஸ்டம்மு. அந்த 30,000 கோடி நான் செலவு பண்ணலைன்னா நான் டெபிசிட் குறைச்சிட்டேன். அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் 86,000 கோடி போட்டிருக்கீங்க. முதல் நாளே 30,000 கோடி கொடுத்து பழைய கடன் அடைச்சிருவீங்க. அது என்ன பட்ஜெட்? நானும் தான் சொல்லுவேன். நான் வரவு செலவு கணக்கில் நீங்கள் வரவு செலவே இல்லையே அதில். இன்றைக்கி நான் கொடுக்கலன்னா நான் செலவு பண்ண வேண்டாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 30,000 ரூபா கடனை வச்சுட்டு 1ஆம் தேதி 30,000 கோடியை கொடுத்துட்டு நான் பட்ஜெட்டை முடிச்சிட்டேன்னா யாரை ஏமாத்துறீங்க? மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. கார்த்தாலும் 200 பாயிண்ட் அப்பில் இருந்தது. பட்ஜெட் பேசி முடிக்கிறதுக்குள்ளே 70 பாயிண்ட் இறங்கிடுச்சுல்ல சார். அப்புறம் வேறு சில கொள்கை முடிவுகள்லாம் சொல்லியிருக்காங்க சார். என்ன ஜன விஸ்வாஸ் 2.0. என்னது? ஜன விஸ்வாஸ் எவ்வளோ 2.0 காசு கொடுக்க போகிறீங்க? 2.0 ஓவர் 5 இயர்ஸ். யார் இந்த பட்ஜெட்டில் என்ன வரவு செலவு? பணக்காரனுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, ஏழைக்கு நாமத்தை போட்டிருக்கீங்க. வேறு என்னன்னு சொல்லுங்கள். எக்ஸைஸ் டியூட்டி எங்கே குறைக்கணும்? இங்கே தான் குறைக்கிறான். இந்த 1 லட்சம் கோடியை நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையில் குறைச்சிருந்தீங்கன்னா அப்போனா என்ன? இந்த அரசு பணக்காரங்களுக்கு. அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சார் வெறும் கணக்கு வழக்குகளை சொல்கிறத விட சில பாலிசி அப்போ நீங்கள் பாலிசி டிசிஷன் தண்ணி கணக்கு வழக்கே சொல்லலையே. நீங்கள் ரயில்வேஸில் எவ்வளோ ட்ராக் போட போகிறேன்னு சொல்லுங்கள், எவ்வளோ போகி வாங்க போகிறேன்னு சொல்லுங்கள், எவ்வளோ இன்ஜின் வாங்க போகிறேன், அதெல்லாம் ஃபைன் பிரிண்ட்டில் இருக்கு. என்ன எல்லாமே ஏதாவது எவ்வளோ ரோடு போட போகிறீங்க ஃபைன் பிரிண்ட்டு, எவ்வளோ கிலோமீட்டருக்கு பவர் லைனுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஃபைன் பிரிண்ட்டு,
இந்த வருஷத்து பாலிசி என்ன சொன்னீங்க? எல்லாம் 5 வருஷ பாலிசி. திருப்பூரில் பிஸ்னஸ் ஆல அதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? கடன் நிறைய கொடுப்போம். அதை தவிர என்ன சொல்லியிருக்கீங்க? சிறு தொழிலை கடனாளி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறத தவிர ஏதாவது இருக்கா அந்த பட்ஜெட்டில்? சார் இன்னொரு சந்தேகம் இருக்கு. டிடிஎஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி அவங்க என்ன பேசுறாங்க. டிடிஎஸ்? வயசானவங்களுக்கு நல்லா பேசுனாங்க. வயசானவங்களுக்கு என்ன பண்ணாங்க? 2 சொன்னாங்க. 80 வயசு ஆனவங்களுக்கு 50,000 ரூபா வரைக்கும் டிடிஎஸ் இல்லாமல் இருந்தது, 1,00,000 ரூபாய்க்குன்னு. எவ்வளோ பேர் 80 வயசுக்கு மேலே இருப்பாங்க? இருக்கிறவங்களுக்கு பலன் அளிக்கும்ல சார்? ஆமாம், அது கரெக்டுங்க. 1 கோடி பேர் இருந்தானா 1,00,000 ரூபா வட்டி வாங்குற மாதிரி எவ்வளோ பணக்காரங்க இருப்பாங்க இந்தியாவில்? 1,00,000 ரூபா பேங்க்லேருந்து நீங்கள் வட்டி வாங்கணும்னா சார், எவ்வளோ? 1,00,000 ரூபா பேங்க்லேருந்து நீங்கள் வட்டி வாங்கணும்னா எவ்வளோ பேங்க்கில் போட்டிருக்கணும்? 2 கோடி ரூபா போட்டால் தான் 1,00,000 ரூபா வரும். கரெக்டாக? இல்லை 1.25 கோடி போடணும். 1.25 கோடி ரூபா போட்டுட்டு பேங்க்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது தெரியுமா? நான் சொல்லுவேன் யாரெல்லான்னு. உங்களுக்கு யாராவது தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். தெரியாது. ரிட்டையர்ட் ஆகிற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் உட்காந்துட்டுருப்பான். ஆமாம், அவங்களுக்கு தான் செய்வாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன், இடி, சிபிஐக்கெலாம் அவங்க கைக்கூலியாக வேலை செய்கிறவங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. சரி, எல்லா ஒரு இல்லைன்னா இல்லை, இந்த ஆளுக்கு கிடைக்காது, இந்த விவசாயி கிடைக்கும், இந்த தொழிலாளி கிடைக்கும், இந்த கார் ஓட்டுநருக்கு கிடைக்கும், இந்த வாத்தியாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பட்ஜெட்டுங்கிறது எல்லாருக்குமானதானே சார்? அது கரெக்டு. ஆனால் அவங்களுக்குலாம் இல்லையே ஒன்றும் இதில். அந்த 2 கோடி பேருக்கு மட்டும்தானே இருக்குது. மற்றவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் அம்மையாராக இருங்க, நீங்கள் சொல்லுங்களேன் என்ன இருக்குதுன்னு. பாலிசி டிசிஷன்லாம் விட்டுருங்க. இந்த பட்ஜெட்டில் பணக்காரங்களுக்கு 2 கொடுத்துருக்கீங்க. 1,00,000 ரூபா டேக்ஸ் ரிலீஃப் ஃபார் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்கீங்க? இன்கம் டேக்ஸ் ஃபார் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க குறைச்சிருக்கீங்க. 7லேருந்து 12 லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது 2 கோடி பேர். மீதி உங்களுக்கு என்ன கொடுத்தீங்க சார்? சிறு குறு தொழிலில் என்ன இருக்கிற கடன் வசதிகளை கடன் வசதி பேங்க் கொடுக்கறது சார். எந்த கவர்மெண்ட் எங்கே கொடுத்துருக்கு? கவர்மெண்ட் டிக் மாதிரி ஒன்று வச்சுற. இப்போ ஸ்டாலின் சார் சொன்னான்னு அர்த்தம் இருக்குது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொடுக்கும், டிட்கோ கொடுக்கும், டிக்கு கொடுக்கும்னு அர்த்தம். நீ எதை கொடுக்குற? எந்த வச்சு நீ நேராக கொடுக்குற எனக்கு சொல்ல. பேங்க்கு கொடுக்கறதுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஸ்டேட் பேங்க் கொடுக்கறதுக்கும், இந்த ஸ்டேட் பேங்க்கில் எனக்கு ஷேர் இருக்குது சார். என் பேங்க்கு என் கம்பெனி கடன் கொடுக்குது, அதுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம் சார்? நபார்டு ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. நபார்டுக்கு நான் 1,00,000 கோடி கொடுத்தேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நல்ல பட்ஜெட் நான் சொன்னீங்களா? நபார்டை பற்றி பேர் சொன்னீங்களா சார்? அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் இன்சூரன்ஸ் துறையில் 100% FDI அலோவ் பண்ணுறாங்க. காரணம் என்ன சார்? ஏன்னா எல்ஐசியை இழுத்து பூட்டு போட்டீங்க. எல்ஐசிங்கிறது பாலிசி ஹோல்டரோட கம்பெனியாக இருந்தது. பார்லிமெண்ட்டில் பேசாமையே ஒரு மணி பில்லை சேர்த்து அதை கவர்மெண்ட் மக்கள் பாலிசி ஹோல்டர்கிட்டேருந்து உங்கள் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்க. அதில் 5% விற்றீங்க. வாங்கினவன் தான் வெள்ளத்துண்டு போட்டு உட்காந்துன்னு இருக்கிறான். இப்போ என்ன பண்ணீங்க? போன வருஷம் ஏஜென்ட்டுக்கெல்லாம் கமிஷன் குறைச்சிங்க. இப்போ யார் எல்ஐசி போடுவான்? பணக்காரன்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் தான் போடுவான். எல்ஐசிக்கு இப்போ சேலரிட்ட ஓல்டு ஸ்கீமை பற்றியே நீங்கள் பேசலை, நியூ ஸ்கீமை பற்றி தான் பேசினீங்க. எல்ஐசி யார் போட போகிறான்? எல்ஐசி பிஸ்னஸ் 0. அதுக்கு காம்படிஷனாக வெளிநாட்டுக்காரனையும் உள்ளே இறக்கி விட்டீங்க. அவ்வளோதானே பண்ணீங்க. அப்போ அது முழுக்க உள்ளூர் இன்சூரன்ஸ் துறைக்கு பாதிப்பானதுன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, காம்படிஷன் ஜாஸ்தியாக. நான் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல. இருக்கிற காம்படிஷன் போகாது, எல்ஐசிக்கு இன்னும் காம்படிஷன் கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர மாநிலங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இண்டெக்ஸ் கொண்டு வந்தாங்க. நானும் தான் இண்டெக்ஸ் கொண்டு வரேன். இண்டெக்ஸ் பட்ஜெட்டில் என்ன சார்? பட்ஜெட்டுங்கிறது வரவு செலவு. நீங்கள் என்ன சார் கொடுத்தீங்க? ஸ்டேட்டுக்கு ஏதாவது மானியம் கொடுத்தீங்கன்னா நான் காமிங்க. ஸ்டேட்டுக்கு கடன் கொடுக்குறேன்னு தான் சொன்னீங்க. கடன்கிறது பட்ஜெட்டில் வராது சார். கடன் கொடுத்தா திரும்பி கொடுக்கணும் சார். வரவு செலவில் வராது சார். அது அந்த ஆண்டுக்கான செலவில் தானே சார் எங்கே வரும்? கடன் நீங்கள் எங்கேருந்து தானே கொடுப்பீங்க? திரும்பி வந்தால் எப்படி செலவு? செலவுனா திரும்பி வராதது தான் சார் செலவு. என் அறிவுக்கு எட்டினது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா செலவு பண்ணிட்டீங்க, வராது. வரவுனா இன்கம். இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு வாங்கினா வட்டியோடு தானே வாங்குவீங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொன்னீங்களா? சரி, அது தவிர அந்த யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அது சார், இங்கே இதே கொடுத்துட்டாங்க, எங்கேயாவது பிடுங்குறாங்க, அவ்வளோதான். யூனிட் லிங்க் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய பார்வை? பணக்காரத்துக்காக அரசுன்னு நாங்கள் இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். இது பணக்கார முதலாளிங்களுக்கான அரசு, பணக்காரங்க இண்டிவிஜுவலுக்கான அரசு, பணக்கார சிட்டிசனுக்கான அரசு, எனக்கான அரசு. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல்.
மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.